சனியால எந்த விதமான கெடுபலனும் கொடுக்க முடியாது. முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, சனி பகவான் குருவோட வீட்டுல உட்காரும் போதே பாத்தீங்கன்னா 50% அவரால் கெடுதல் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு கெட்டவன் கெட்ட வீட்டுல இருந்து கெடுதல் பண்றதுக்கும் ஒரு கெட்டவன் நல்லவன் வீட்டுல இருந்து கெடுதல் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா. குரு முழு சுபர் இல்லைங்களா. அப்போ குருவோட வீட்டுல உட்கார்ந்து இந்த சனியால கெடுதலையே பண்ண முடியாது. சோ இப்ப குருவோட பார்வை வரும்போது சனி பகவானே கொஞ்சம் இருங்க, நல்லது பண்ணுவோம் இந்த வருஷம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நன்மைகளை கொடுக்க போறேன். 12ஆம் இடம் விரைய சாதம் இல்லைன்னா சொல்லல, பட் இங்க உள்ள அதிபதி 4ஆம் இடத்துல இவர் உச்சமாகறாங்க. உச்சமாகும் போது கெட்ட பலன் இருக்காது, நட்பலன் அதிகமா கொடுக்க போறாங்க. அதே மாதிரி கெட்ட வசூல கூட சனி பகவானை இருப்பாது, சனியோட கெடுபலன் இருக்க போறாங்க. சூப்பரா. சரி, அடுத்தது இந்த குரு பகவான் 4ஆம் இடத்துல வண்டி வாகன வீடு பொன் பொருள் சேர்க்கை எல்லாமே உயரப்போ தாயார் ஹெல்த்ல கூடிய அந்த உடல்நல பிரச்சனையும் கியூர் ஆகி தாயார் உடல்நலமும் மேலோங்கி வரப்போகுது. அப்போ மேசராசிக்காரங்களுக்கு 2 ரூட் கிளியர். 3வது சொல்ற பாருங்க, இந்த குருங்கிறது உங்களுடைய 8ஆம் இடத்தை தன் பார்வையில பார்க்க, தன் பார்வையில 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது உங்களுக்கு இருக்கிற சுமை நீங்க, அது என்ன விதமான சுமையா கூட இருக்கலாங்க, என்ன விதமான சுமையா கூட இருக்கலாம். ஒரு லோடா இருக்கலாம், எல்லாம் படிக்கிற மாணவர்கள் படிக்க முடியலன்னு நினைக்கலாம். சிலலாம் குடும்பத்தை ஒண்டியா பார்த்துக்கலாம். சார் எனக்கு இன்னொரு வருமானம் தான் நினைக்கிறவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா உங்களோட சுமையை குறைச்சு வைக்க போறாரு. அதே சமயத்துல யாருக்காச்சும் பணத்தை வாங்கி கொடுத்துட்டு பணம் திரும்பலாம், அந்த பணம் கூட திரும்பி வருவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு. புரியுதுங்களா. 2வது 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க, குரு 10ஆம் இடத்தை பார்க்கும்போது நல்லா பணமலை வருங்க. 10ஆம் இடத்தை சனி பார்க்கறாருன்னா சனி பகவான் என்ன பண்ணுவாருன்னா நம்மளை பிரபலமாக்குவார் அந்த தொழில். அதே தொழில் சாணம் சொல்ல 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது நமக்கு பணமலையை கொடுப்பாரு, தொழில் மூலமான ஆதாயத்தை கொடுப்பாங்க. வேலை இல்ல, எனக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க மேசராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல புதிய வேலையில ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. எனக்கு ரேகணேசனே இல்லப்பா, வேலையில எவ்வளவோ கஷ்டப்படுறேன், என்னை என் மேனேஜர் கண்டுக்க மாட்டாங்க, என் மேலதிகாரி கண்டுக்க மாட்டாங்கன்னு சொன்னவங்க எல்லாருக்குமே ரேகனைசேஷன் இருக்கு, பாராட்டு இருக்கு, முன்னேற்றம் இருக்கு. அப்ப இந்த குரு பேச்சிய சந்தோஷமா வரவேற்க. ஏன் நான் சொல்றேன்னா, குரு உங்களுக்கு 9ஆம் இடத்ததிபதி பிளஸ் 12ஆம் இடத்ததிபதி, உங்களுடைய 9ஆம் இடத்ததிபதி பாக்கியாதிபதி. அதே மாதிரி 12ஆம் இடத்துல அவர் விரையாதிபதியா இருக்காரு. இவரே பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல உச்சமாக்குறாரு. குரு சந்திர யோகமா ரியாக்ட் ஆகும். சந்திரனுடைய வீடுகள்ல குரு பகவான் குரு சந்திர யோகமாவும் ரியாக்ட் ஆகும். அப்ப இவ்வளவு யோகங்கள் இந்த மேச ராசிக்காரங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குங்க. புரியுதா. இந்த காலகட்டத்தை அருமையான காலகட்டத்தை பயன்படுத்திடும். சார் நான் படிக்கிற மாணவர் சார், எப்படி சார் கடந்த கொஞ்ச காலமாவே படிப்புல ஸ்ட்ரகிள் இருக்கும் சார், படிப்புல ஸ்ட்ரகிள் இருக்கும். 2வது படிக்கிறது மறந்து போற மாதிரி இருக்கும், படிக்க போற இடத்துல பிரச்சனைகள் அசாதாரண சூழ்நிலை சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. சோ இந்த குரு பயிற்சிக்கு பிறகு இந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி நல்ல முன்னேற்றம் வரும், விஷன் நல்லா இருக்கும், படிப்பு நல்லா இருக்கும், படிப்பு